அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று உங்களை லைஃப் சேஞ்சிங் கேலரி தமிழ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான மேகி நூடுல்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். மழைக்கு சூடாக மேகி செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு, அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சன்னமாக நறுக்கி நான் உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போது இந்த மேகி நூடுல்ஸ்க்கு நம்ம அதில் அவங்க கொடுத்துருக்கிற மசாலா பவுடர் சேர்க்க போகிறதில்ல. நம்ம வீட்டில் செஞ்ச மசாலா பவுடர் தான் சேர்க்க போகிறோம். எப்போவுமே மசாலா பவுடர், எண்ணெய் இது எல்லாமே தரமானதாக இருந்தால் நம்மளுடைய சமையல் எந்த ஒரு ஊறு விளைவிக்காது. சாப்பிட்றவங்களுக்கு அது ரொம்ப ஆரோக்கியத்தை தான் கொடுக்கும். இப்போ இந்த பெரிய வெங்காயம் சன்னமாக வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். எங்கள் பாட்டி அப்போது சொல்லுவாங்க, நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது அவங்களுக்கு மேகி நூடுல்ஸ்னால் என்னென்னு பெருசாக தெரியாது. ஸோ ஃபஸ்ட் டைம் அவங்க அதை வாங்கி சமைச்சப்போ எப்படி சமைக்கிறதுனே தெரியாமல் எப்படி சமைச்சிங்க, என்ன பெரிய விஷயம், சேமியா மாதிரி இருக்குது, அதில் வெங்காயம் தக்காளி போட்டால் பத்தாதா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ரெசிபி தான் இது. இதில் நான் ஒரு 3 சின்ன தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்றே ஒன்று ஆட் பண்ணுங்க போதும். அப்புறம் வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய் தூள், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாவோட காரம் இல்லாமல் இருக்கும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிப்பியில் தக்காளி தான் ரொம்ப ஒரு நல்ல டேஸ்ட் கொடுத்துச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் ஒரு 4 பூண்டு தட்டி போட்டுக்கலாம், இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் நான் கொஞ்சம் நல்லா சூப்பி நூடுல்ஸாக செய்ய போகிறதுனால இதில் நான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அது மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கிளாஸில் நான் கிட்டத்தட்ட ஒரு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் போதுமான உணவுக்கு தேவையான கல்லுப்பு இதில் நான் சேர்த்துக்கிட்டேன். முட்டை ஒரு 3 முட்டையை நான் இதில் உடச்சி உள்ளே சேர்த்துக்க போகிறேன். முட்டையை உடச்சி உள்ளே சேர்த்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வச்சுருந்த தண்ணி கொதி வந்துருச்சு. அதுலேயே அந்த முட்டையும் வெந்துருச்சு. இப்போ நம்ம குழம்புலலாம் முட்டை உடச்சி ஊற்றுவோம்ல, அதே மாதிரி தான் இந்த நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணியில் நம்ம இது பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 4 நூடுல்ஸ் கட்டி உள்ளே சேர்த்துருக்கேன். இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஷார்ட்டாக உடச்சும் சேர்த்துக்கலாம், இல்லை நீளமாக உறிஞ்சி சாப்பிட்ணுன்னா இப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா இதாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் அந்த கிரேவி மிச்சமாகிற மாதிரி தான் வேக வைக்க போகிறோம். நல்லா ஒரு சூப்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். அது பாருங்கள், சர்வ் பண்ணியாச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கொஞ்சமாக பண்ணுறப்ப எப்பவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி தான் இருந்தது. அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைஃப் சேஞ்சிங் கேலரி தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.